பேரணாம்பட்டு அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து 5.5 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த ஏரிக்குட்டி கிராமத்தைச் சேர்ந்த மளிகை கடை நடத்தி வரும் மோகன்ராஜ் என்பவரின் மனைவி பல்லவி. இவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை உள்ளனர். 3 பேரும் மருத்துவம் மற்றும் பட்டப்படிப்பு படித்து வருகின்றனர். இந்நிலையில் பல்லவி வீட்டில் தனியாக இருந்தபோது இரவு மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்குள் நுழைந்து கூர்மையான ஆயுதத்தால் பல்லவியை சரமாரியாக தாக்கி பாலியல் பலாத்காரம் செய்து கழுத்தில் அணிந்திருந்த 5.5 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பல்லவியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தபோது பல்லவி படுகாயங்களுடன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தவர்கள் அவரை மீட்டு அக்கம் பக்கத்தினர் பேரணாம்பட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக பல்லவியை வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பல்லவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் பேரணாம்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது சம்பந்தமாக ஏரிக்குத்தி கிராமத்தைச் சேர்ந்த ரவி மற்றும் நிதிஷ் ஆகிய 2 பேரையும் சந்தேகத்தின் அடிப்படையில் காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் கிராம மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.